அப்புறம் 11 மாநிலங்களில் 93 மக்களவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது. இன்று காலை 7 மணியிலிருந்து விறுவிறுப்பாக நடந்த வாக்குப்பதிவு சற்று முன்பு நிறைவடைந்திருக்கிறது. இப்போது வாக்குச்சாவடிக்குள் வந்த வாக்காளர்களுக்கு மட்டும் டோக்கன் அளிக்கப்பட்டு அவர்கள் வாக்களிப்பதற்கான நேரம் ஒதுக்கீடு செய்யப்படும். இந்த 3ஆம் கட்ட வாக்குப்பதிவானது காலையிலிருந்தே தொடங்கி அனைத்து மாநிலங்களிலும் மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்றிருக்கிறது. முதல் 2 கட்ட வாக்குப்பதிவை ஒப்பிடும் பொழுது 5% அளவுக்கு அதிக அளவில் இந்த 3ஆம் கட்ட வாக்குப்பதிவில் வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த வாக்கு சதவீதம் 3ஆம் கட்ட தேர்தலில் அதிகரித்திருப்பது, இன்னும் 4 கட்ட தேர்தல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 3ஆம் கட்ட தேர்தலில் மக்களின் ஆர்வம் அதிகரித்திருப்பது யாருக்கு சாதகம் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. மத்தியில் ஆளும் கட்சிக்கா அல்லது மத்துவியில் ஆளும் அரசை அகற்றுவதற்கா எதிர்கட்சிகளுக்கு சாதகமா என்று பல்வேறு சந்தேகங்கள் எழுந்திருக்கின்றன. முதல் 2 தேர்தல்களின் போதும் வாக்களிப்பதில் அவ்வளவாக ஆர்வம் காட்டாத வாக்காளர்கள் 65% அளவுக்கு மக்களவை தொகுதியில் சராசரியாக முதல் 2 கட்ட தேர்தலிலும் 19ஆம் தேதி ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற்ற முதல் கட்ட தேர்தலிலும் இதே போல 26ஆம் தேதி நடைபெற்ற 2ஆம் கட்ட தேர்தலிலும் வாக்கு சதவீதமானது ஒரு 65% அளவுக்கு இருந்தது. இப்பொழுது 5 மணி நிலவரப்படி பார்த்தோம் என்றால் 70% பெரும்பாலான மாநிலங்களில் வாக்கு சதவீதம் நெருங்கி இருக்கிறது. இவ்வாறு 70% 5 மணிக்கே தாண்டக்கூடிய சூழ்நிலையில் 6 மணி அளவில் ஒட்டுமொத்தமாக 80% இந்த வாக்கு சதவீதமானது நெருங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மக்கள் ஆர்வத்துடன் வாக்களிக்க வாக்கு மையங்களில் இன்று 3ஆம் கட்ட தேர்தலில் குவிந்திருப்பது அது ஆளும் கட்சிக்கு எதிர்ப்பலையா அல்லது எதிர்கட்சிக்கு ஆதரவு அலையா என்பது ஜூன் 4 வாக்கு எண்ணிக்கையின் போது தெரிய வரும். முதல் கட்ட தேர்தலில் சராசரியாக 65%, 2ஆம் கட்ட தேர்தலிலும் அது போலவே 66-67% தான் சராசரியாக வாக்குகள் பதிவாகி இருந்தது. இப்போது 5 மணிக்கே 70% தாண்டியுள்ள சூழ்நிலையில் அசாம், பீகார், சத்தீஸ்கர் மற்றும் கோவா, குஜராத், கர்நாடகா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம், டாமன் டையூ, ஜம்மு காஷ்மீர் ஆகிய மாநிலங்களில் வாக்கு சதவீதத்தை நாம் இப்பொழுது பார்க்கிறோம். 5 மணி நிலவரப்படி அசாம் மாநிலத்தில் 74.86%, சத்தீஸ்கர் மாநிலத்தில் தேர்தல் நடைபெறும் 7 தொகுதிகளில் 66.87%, மத்திய பிரதேச மாநிலத்தில் தேர்தல் நடைபெறும் 8 தொகுதிகளில் 62.28%, உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் நடைபெறும் 10 மக்களவை தொகுதிகளில் 55.13%, மகாராஷ்டிரா மாநிலத்தில் 53.40% தேர்தல் நடைபெறும் 11 தொகுதிகளில் வாக்குகள் 5 மணி நிலவரப்படி பதிவாகி இருக்கிறது. இன்னும் 1 மணி நேரம் பாக்கி இருக்கிறது. குஜராத் மாநிலத்தில் 25 தொகுதிகளில் அந்த வாக்குப்பதிவு நிலவரமானது தற்போது அந்த 65 என்ற சதவீதத்தை எட்டியிருக்கிறது. மேற்கு வங்க மாநிலத்தில் 73.93%, அதாவது இன்று 3ஆம் கட்ட தேர்தலிலேயே அதிகபட்ச வாக்குப்பதிவு மேற்கு வங்க மாநிலத்தில் 5 மணி நிலவரப்படியே 73%, 6 மணிக்கு 80% தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போல கோவா மாநிலத்திலும் 72.52% வாக்குப்பதிவு 2 தொகுதிகளிலும் அங்கு பதிவாகி இருக்கிறது. இந்த மாநிலங்களில் வாக்குப்பதிவானது அதிகரித்திருப்பது மத்தியில் ஆளும் கட்சிக்கு எதிரானதா அல்லது சாதகமானதா என்பது ஜூன் 4 அன்று வாக்குப்பதிவு அன்று தெரிய வரும்.